தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 30ஆம் தேதி. எப்பொழுதும் தேவனை புரிந்து கொள்ளுதல். ஏசாயா 8:17. நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். கர்த்தருக்காக காத்திருக்கும் நேரம் உங்களுடைய வாஞ்சைகளையும் உங்கள் விண்ணப்பங்களையும் தேவனிடம் திணிக்க நீங்கள் முயற்சிக்காத நேரம். தேவன் தன் இருதயத்தில் எண்ணத்தை கொண்டிருக்கிறார் என்று அறிந்து அவருடைய தோள்களில் உங்கள் பாரத்தை பகிர்ந்து பின்னர் அவர் தருவதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும் நேரம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தம் முகத்தை மறைத்து கொண்டார். ஏசாயா இங்கே சில ஜெப குறிப்புகளை வலியுறுத்த வரவில்லை. அவர் கர்த்தரிடத்தில் காத்திருக்க வருகிறார். எங்கே தவறு உள்ளது என்று பார்த்து அதை சீர்படுத்த வருகிறார். நீங்கள் தேவனை சந்திக்க வரும்போது திறந்த இருதயத்துடன் வருவது அவசியம். அப்பொழுதுதான் ஆவியானவரின் வாஞ்சையின் போக்கில் அது அசைய முடியும். ஜெபத்திற்கு ஒரு திட்டத்தை அமைப்பது நல்லதுதான். ஆனால் தேவனுடைய அசைவை அந்த திட்டம் கட்டுப்படுத்த விடாதீர்கள். அவருக்காக காத்திருந்து அவருக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அவருக்கு துதி வேண்டுமா? துதியுங்கள். ஆராதனையா? செய்யுங்கள். பாவ அறிக்கையா? செய்யுங்கள். விசுவாச அறிக்கையா? செய்யுங்கள். பரிந்து மன்றாடுதலா? செய்யுங்கள். அப்படிப்பட்ட ஆயத்தமே உங்களை ஆவியானவரின் உணர்ச்சிகளுக்கு உணர்வுள்ளவர்களாய் வைக்கும். உங்கள் எதிராளிக்கு விரோதமாக நீங்கள் வல்லமையாக அபிஷேகிக்கப்படுவீர்கள். தேவனுடைய முகத்தை எப்பொழுதும் காண உங்களுக்கு அவரது கிருபை அவசியம். அவருடைய இருதயத்தில் உள்ளதை எப்பொழுதும் புரிந்து அதனை நிறைவேற்ற உணர்வுள்ளவர்களாய் உங்களை மாற்ற கேளுங்கள். இவ்வாறுதான் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.